நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 755வது பகுதியாக பார்க்க போகிறது சந்திரனுக்கு சாபம் விமோசனம் கிடைச்ச ஒரு ஸ்தலத்தை பற்றி தான். சந்திரனுக்கு உண்டான பரிகார ஸ்தலம்னா நவகிரக ஸ்தலங்கள்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற கோவில்களை பார்க்கும்போது திங்களூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் எல்லாருமே சொல்லுவாள். ஆனால் ஒவ்வொரு பகுதிக்குமே நவகிரக ஸ்தலங்கள்ங்கிறது இருந்துருக்கு. அப்படி இங்கே இந்த நவகிரக ஸ்தலங்கள் இல்லாமல் சந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைச்ச ஸ்தலங்கள் பல இருக்குது. அதில் ஒரு ஸ்தலத்துக்கு, அது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஸ்தலத்துக்கு தான் போய் இன்றைக்கி பார்த்த கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த கோவிலுக்கு போகிற பாக்கியம் எப்படி கிடச்சதுன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பரில் 2025 ஆகஸ்ட் செப்டம்பரில் முகநூலில் இந்த சந்திர விமோசன ஸ்தலத்துக்கு சந்திரன் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலத்துக்கு கும்பாபிஷேகம், இது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற கோவில், அதுக்கு பொருளுதவிகள் தேவைன்னு சொல்லி பதிவுகள் வந்தது எல்லாத்தையும் படித்து அந்த கோவிலை பற்றி எழுதி வச்சின்னு இருந்தேன். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ போகலான்னு சொல்லிட்டு இந்த தடவை போயிருந்தபோது நீடாமங்கலத்தில், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீடாமங்கலத்தில் இருக்கக்கூடிய கோக்கமுக்கேஸ்வரர் கோவிலுக்கு போகிற சந்தர்ப்பம் இறைவனர்களால் கிடச்சிது. அவரை தரிசனம் பண்ணிட்டு போகும்போது வையக்களத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரை பார்க்குற, அந்த கோவிலை பற்றியும் அடுத்து ஒரு பதிவு போடுறேன். அந்த வையக்களத்தூர் கோவிலை பார்த்துட்டு போகும்போது இந்த ஊருக்கு போகிற பாக்கியம் கிடச்சிது. இந்த ஊரோட பேரே சந்திரனோட சம்பந்தப்பட்டதாக தெரிகிறது. மதி அப்படின்னாக்கா அறிவுன்னு சொல்லுவோம். மதி இருக்கா அப்படின்னு கேட்பா. மதின்னா சந்திரன். மதிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் மதிக்கிறது, அதாவது பெரியவாளெல்லாம் மதிக்கணும். ஔவையார் கூட சொல்லியிருக்கா, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு. உங்களை மரியாதை கொடுத்து பண்ணாத வாழ்க்கை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி மதிங்கிறதுக்கு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் ஒளி மதி, ஒளிங்கிறது சூரிய ஒளியும் சந்திரனோட ஒளியும் தான் நம்ம சொல்கிறோம். அந்த சந்திரனோட சம்மந்தப்பட்ட ஒளி. அப்போ சந்திரனுக்கு ஒளி கிடைச்ச ஸ்தலம் இது அப்படின்னு. சந்திரனுக்கு ஏன் ஒளி போயிடுத்து, என்னத்தினால குறைஞ்சி போச்சு அப்படின்னு பார்த்தேன்னாக்க, தட்சனுக்கு 27 பெண் குழந்தைகள். அவர் 27 பெண் குழந்தைகளையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி தரார். அதில் ஒரு பெண் குழந்தையோட பேர் ரோகிணி. இந்த சந்திரன் இந்த 27 பேர்லேயும் அந்த ரோகிணி கிட்ட கூட பாசத்தோடு நடந்துக்கிறார், அன்பாக இருக்கார். இதை பார்த்த உடனே பாக்கி 26 அக்கா தங்களுக்கும் முகம் மாட்டம் வருது. தக்ஷன் தன்னோட பெண்களோட முகவாட்டத்தை பற்றி தெரிஞ்சுண்டு என்னன்னு கேட்குறார். கேட்டபோது தான் அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி சந்திரன் ஒரு பெண்ணை ஒண்டி பார்த்துட்டு பாக்கி பேருக்கு பெருசாக உதவி செய்யலைன்ட்டு, முக்கியத்துவம் கொடுக்கலன்ட்டு. உடனே சந்திரன் கிட்ட கோபம் வந்துடுறது. அவர் சாபம் கொடுத்துடுறார். நீ அழகாக இருக்கேங்கிறதுனால தானே நீ என்னோட பாக்கி பொண்களை அழ வச்சுட்டு ஒரே ஒரு பெண்ணுக்கிட்ட பாசமாக இருக்க, உன்னோட அழகு தேஞ்சி போட்டோன்னு சொல்லி தேயறதுக்கு சாபம் கொடுத்துடுறார். முழு நிலவாக இருந்த சந்திரன் தேய ஆரம்பிச்சிடுறார். தன்னோட சாபத்தை போக்கணும்னு சொல்லி சந்திரன் பல ஸ்தலங்களில் வேண்டி சாப விமோசனம் பெற்றிருக்கார். அப்படி சாப விமோசனம் பெற்ற ஸ்தலங்களில் இந்த ஒளிமதிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேத வஜ்ரபுரீஸ்வரர் சுவாமி, இந்த ஸ்தலம் எங்கே இருக்குன்னு கேட்டல்னா, நான் முதல்லையே சொன்ன பிரகாரம் நீடாமங்கலத்தில், அதாவது 1997 தஞ்சாவூர்லேருந்து டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் நீடாமங்கலம், குடவாசல், மன்னார்குடி, வலங்கைமான், கோட்டூர், அப்படி
ஒரு 9 இடங்களை பிரித்து சேர்த்தாலாம், தஞ்சாவூர்லேருந்து பிரித்தாலாம். அப்படி பிரிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியது தான் இது. அந்த டெல்டா மாவட்டம் 3 போகத்தோடு நிலையக்கூடியது, இங்கே விளையக்கூடிய நிலம்ங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய பசுமையான நெல் வயல்களையும் மரங்களையும் தென்னை மரங்களையும் சூழ்ந்த சூழ்நிலையும் பார்க்கும்போது இயற்கை சூழ்நிலையோடு தெரிஞ்சது. இந்த கோவில் வந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான். அதுக்கப்புறமா எத்தனையோ கோவில்கள் அழிஞ்சு போயிடுத்து. அந்த மாதிரி இந்த கோவிலும் புதஞ்சு போயிடுத்தான். அதை இப்போ சமீபத்தில் திருப்பி எடுத்து பெரிய கோவிலாக இருந்தது இப்போ சின்னதாக அவளால் முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கா. இந்த கருவறை கிட்டேயே வெளியில் ஒரு போர்டு இருந்தது, அதை பார்க்க முடிஞ்சது. அந்த போர்டில் வந்து என்ன எழுதியிருக்குன்னாக்க, ஆதி காலத்தில் இங்கே 6 உயரத்துக்கு ஒரு கண்ணாடியை சுவாமிக்கு முன்னாடி வச்சிருப்பாளாம். சுவாமி கிட்ட அந்த முழு நிலவு அன்னைக்கு அந்த சந்திரனோட முழு நிலவும் அந்த கண்ணாடியில் பட்டு சுவாமி மேலே பிரதிபலிக்குமா. அந்த ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் இருந்திருக்கு. இப்போ அதை நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே வந்து வளர்பிறை 3ஆம் நாள் திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி, அந்த திருதியை அன்னைக்கும் முழு பௌர்ணமி அன்னைக்கும் இங்கே வந்து சிறப்பு வழிபாடுகள் விளக்கேற்றி வேண்டிண்டாக்க சந்திர தோஷம், சந்திரம் நீச்சத்தில் இருக்கிறவாளுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுன்னா. சின்ன கோவில் தான். சுவாமி கிழக்க பார்த்துருக்கார். சுவாமியோட சந்நிதிக்கு வாசல்லையே பிள்ளையாரும் முருகரும் இருக்கா. பிள்ளையார் பக்கத்தில் ஒரு சித்தர் மாதிரி ஒரு சின்ன உருவ சிலை இருந்தது. அவர் யாருன்னு தெரியல. அப்புறம் அம்பாள் வந்து தெற்க பார்த்த மாதிரி நமக்கு காட்சி தர அகிலாண்டேஸ்வரி. சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் ஒருத்தரும் கிடையாது, சண்டிகேஸ்வரர் மட்டும் இருந்தார். நவகிரகம் தனியாக இருந்தது. இந்த வெளியில் வந்து அதுக்கப்புறம்தான் தெரிய வந்தது, அந்த சின்ன சித்தராக இருந்தவர், சித்தர் மாதிரி சின்னவராக இருந்த அந்த உருவம் வந்து பாடகச்சேரி ராமலிங்க சுவாமியோட சிலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம்தான் தெரிய வந்தது. இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் கோவிலை பற்றியும் அவர் எப்படி பைரவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்கிறத பற்றியும் முன்னாடி ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோவில்கள், கிராம கோவில்களுக்கு போகும்போது விளக்கேற்றுறதுக்கு என்ன, கற்பூரம், சிவாச்சாரியார்கள் கொஞ்சம் தட்சணைன்னு கொடுத்தா அது பெரிய உபகாரமாக இருக்கும். சந்திர தோஷம் இருக்கிறவா, சந்திரன் நீச்சமாக இருக்கிறவா பெரிய கோவில்களுக்கும் போங்கோ. உங்களை வந்து திங்களூர் மாதிரி பெரிய கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சிவாலயங்களில் போய் இங்கேயும் சந்திரனுக்கு ஈசன் நிவர்த்தியை கொடுத்துருக்கார், சாப விமோசனத்தை கொடுத்துருக்கார். இது வந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா எத்தனை பழமையான சுவாமியாக இருக்கணும், அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கணுங்கிறதையும் பார்த்துட்டு போங்கோ. இது இந்த ஒளிமதிங்கிற ஊரில் இந்த கோவில் வந்து நேராக போயிட்டே இருந்து போனேன்னா அந்த வடகிழக்கு மூலையில் குடியானவன் தெருன்ட்டு சொன்னான், அந்த தெரு முனையில் இருக்கிற கோவிலாக, சின்ன கோவிலாக இருக்குது. இதை வந்து இப்போ பரம்பரை இல்லாத அறங்காவலர் ஒருத்தர் பராமரிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சுட்டேன். சந்தர்ப்பம் கிடைச்சவா கண்டிப்பாக போய் பாருங்கோ. நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணலைன்னா அந்த பகுதியில் இருக்கிறவா கூட போய் இந்த கோவிலை பார்க்கலாம். நமஸ்காரம்.